மூலிகைகள் என்பது வெறும் இலைகள் தழைகள் என்பதல்ல. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சர்க்கரை வில்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். இந்த சர்க்கரை வில்வம் இதற்கு ஏன் பெயர் வந்ததுன்னா, இதோட இலை அமைப்பு பார்த்திங்கன்னா வில்வ இலை அமைப்பு போலவே இருக்கும். இதோட இலையை நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா இனிப்பு சுவையுடையதாக இருக்கும். அதனால் இதற்கு சர்க்கரை வில்வம்னு பேர். இந்த சர்க்கரை வில்வத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான வெண்மை நிறமான சிறு சிறு பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு புதர்ச்செடி வகை தாவரம்னு சொல்லலாம். பொதுவாக இந்த சர்க்கரை வில்வம் ரொம்ப வெப்பம் அதிகமான பகுதிகள்லையும் களிமண் பூமிகள்லையும் மணல் கலந்த களிமண் பூமிகள்லையும் நிறைய வளரக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். சர்க்கரை வில்வத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இதயத்தில் இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்குவதற்கு இந்த சர்க்கரை வில்வம் நல்ல ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு மருந்து. பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா, குறிப்பாக சித்த மருத்துவத்தில் இந்த சர்க்கரை வில்வத்துடைய இலைகளை நன்றாக அரைத்து ஒரு கொட்டைப்பாக்களவு ஒரு 3-5 கிராம் அளவுக்கு அதை எடுத்து அரைத்து காலை ஒருவேளை வெறும் வயிற்றில் சாப்பிட கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இன்றளவும் இருந்து வருகின்ற ஒரு பழக்கம். அந்த மாதிரி ஒரு 2 மாதமோ 3 மாதமோ தொடர்ந்து அதை சாப்பிடும்போது இதய நோய் இருப்பவர்கள் அல்லது இதய நோய்க்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த நோயினால் ஏற்படக்கூடிய அந்த பலவீனம் குறைவதை நம்ம பார்க்கலாம். பொதுவாக இதய நோய் இருப்பவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் கூட நடக்க முடியாது, அல்லது ஒரு மாடி கூட படிக்கட்டு ஏற முடியாத ஒரு சூழல் இருக்கும். அதை மீறி ஏறினாங்கன்னா மூச்சு வாங்கும், இதய துடிப்பு அதிகமாகிறத பார்க்கலாம். அதையும் மீறி வேலை செய்தாங்கன்னா சில நேரத்தில் தலை சுற்றல் ஏற்படக்கூடிய அளவுக்கு பாதிப்பு இருக்கிறத உணர முடியும். அவங்கெல்லாம் சர்க்கரை வில்வத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இலையை நன்றாக ஒரு மிக்சியில் போட்டோ இல்லை ஒரு கல்வத்தில் வைத்தோ நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கல்கம் 3-5 கிராம் வரை காலை ஒரு வேளை மட்டும் அதை சாப்பிட்டாலே இந்த மாதிரி ஏற்படக்கூடிய இந்த பலவீனங்கள் குறைவதை நம்ம நல்லா பார்க்க முடியும். ரெண்டாவது, இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய மிக மோசமான ஒரு பாதிப்புன்னு சொன்னோம்னா பேங்க்ரியாடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். பொதுவாக கணையம் சொல்லக்கூடிய ஒரு உறுப்பு, வயிறோட மேற்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இன்சுலின் நம்ம உடம்புல செக்ரேட் பண்ணக்கூடிய முக்கியமான உறுப்பு. இந்த இன்சுலின் உடலில் இருந்தால் தான் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடில் இருக்கக்கூடிய சத்துக்கள், குறிப்பாக சர்க்கரை சம்பந்தப்பட்ட சத்துக்கள் முறையாக உடலில் இருக்கக்கூடிய எல்லா திசுக்களுக்கும் சென்று சேர முடியும். இந்த உறுப்பு இன்றைக்கு நிறைய காரணங்களால் பாதிப்படைகிறது. பொதுவாக இந்த பேங்க்ரியாடைட்டிஸ் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி மிக கடுமையான வலி இருக்கும். வயிறுடைய மேற்புறத்தில் எப்பொழுதுமே கடுமையான வலி இருக்கும். மாலை நேரங்களில் காய்ச்சல் ஏற்படும். இரவு நேரங்களில் தேவைக்கு அதிகமாக மிக மிக அதிகமாக வேர்வை ஏற்படுவதை பார்க்கலாம். பெரும்பாலும் திடீர்னு ஒரு நாள் நமக்கு உள்ளங்கையோ உள்ளங்கால்களோ தண்ணீர் சொட்ட சொட்ட வேர்வை ஏற்படுதுன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய கணையம் மிகுந்த பாதிப்பை அடைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி கணைய பாதிப்பு ஏற்படுபவர்கள் என்ன பண்ணான்னா அந்த சர்க்கரை வில்வத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இலைகளை மற்றும் வேர் இது இரண்டத்தையும் சம அளவு எடுத்து நன்றாக அரைத்து ஒரு கல்கம் போல செய்தோ அல்லது உலர வைக்கப்பட்ட சர்க்கரை வில்வத்துடைய இலைகள் மற்றும் வேர் இரண்டும் கலந்து 5 கிராம் அளவுக்கு எடுத்து 200 மில்லி அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து அதை 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி அதை காலை மதியம் இரவு 3 வேளையும் உணவுக்கு முன்பு அல்லது உணவு உண்டு 1 மணி நேரம் கழித்து அப்படிங்கிற மாதிரி சாப்பிடணும். இதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 மாத காலத்திலேயே அடிக்கடி ஏற்படுகின்ற அந்த வயிறு தொந்தரவு, நன்றாக வலி தொந்தரவு குறையிறத நம்ம பார்க்கலாம். ஒரு 3 மாதம் ஆன பிறகு ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் எடுத்து பார்க்கும்போது அல்லது மற்ற இரத்த பரிசோதனைகள் செய்து பார்க்கும்போது கூட அந்த பேங்க்ரியாடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கணையத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழற்சி நன்றாக குறைந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அதே போல் இன்றைக்கு பித்தப்பை கற்கள் அப்படிங்கிறது நிறைய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. நிறைய அசைவ உணவு சாப்பிடுவது, எண்ணெயில் பொரித்து வறுத்த உணவுகளை சாப்பிடுவது, நேரத்திற்கு சாப்பிடாமல் இருப்பது, காலை மதியம் சாப்பிடாமல் இருப்பது, 2 வேளைக்கும் சேர்த்து இரவுக்கு அதிகமான உணவுகளை உண்பது, கீரைகள் காய்கறிகள் பச்சை நிறமாக இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது, இதெல்லாம் செய்யறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம உடலில் பித்தப்பை கடுமையான பாதிப்பை அடைகிறது.
அதிகமான கொழுப்புகளை உண்ணும்போது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அது பித்தப்பை கற்களாக மாறிவிடுகிறது. இந்த கற்கள் பித்தப்பையை அடைத்து கொள்ளும்போது அது வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலை நோயாக மாறிவிடுகிறது. சில நேரங்களில் பித்தப்பையே அதோட வழக்கமான அளவை விடுத்து சுருங்கி விடுகிறது. அந்த மாதிரி ஆகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பாடு சாப்பிட்ட உடனேயே வயிற்றில் ஒரு பெரிய பாறாங்கல்லை வைத்தது போல் நமக்கு ஒரு பிரமை இருக்கும். அந்த சாப்பாடு வயிற்றிலிருந்து காலை உண்ட உணவு இரவு வழியிலும் வயிற்றிலிருந்து வெளியே செல்லாமல் வயிற்றுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். அதைவிட முக்கியமானது பார்த்திங்கன்னா எண்ணெய் சம்பந்தப்பட்ட உணவுகள் உண்டோமேயானால் ஒரு மணி நேரத்திலேயே கடுமையான தலை சுற்றல், மூச்சு வாங்குவது, பால்பிட்டேஷன் சொல்லுவோம், இதய துடிப்பு நம்ம காதில் எப்போதுமே கேட்குற மாதிரி இருக்கும். அதைவிட வாந்தி எடுக்கின்ற ஒரு சூழல் ஏற்படும். இதெல்லாம் பித்தப்பை கற்கள் நம்ம உடம்புல இருக்குன்னு சொல்லக்கூடிய குறிகள். அந்த மாதிரி பித்தப்பை கற்கள் ஏற்படும் போது மேற்சொன்ன மாதிரி இந்த சர்க்கரை வில்வத்துடைய இலைகள் மற்றும் சர்க்கரை வில்வத்துடைய வேர் 200 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு வேளை மட்டும் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். இந்த சர்க்கரை வில்வத்துடைய கஷாயத்தை காலை ஒரு வேளை மட்டும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு அடுத்த 45 நிமிடத்திற்கு எதுவுமே உட்கொள்ளக்கூடாது. இதை ஒரு பழக்கமாக ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து செய்யும்போது இந்த பித்தப்பை கற்களினால் ஏற்படுகின்ற உபாதைகள் சிறிது சிறிதாக குறைவதை பார்க்கலாம். சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கொழுப்பு நம்மால் ஜீரணிக்க முடிவதை உணர முடியும். ஒருவேளை ஏதாவது வெளி உணவுன்னு சொல்லக்கூடிய ஓட்டல் உணவு ஏதாவது சாப்பிட்டா கூட வழக்கமாக ஏற்படுகின்ற அந்த தொந்தரவுகள் மறைந்து போகிறத பார்க்கலாம். அந்த அளவுக்கு பித்தப்பை கற்கள் மற்றும் பித்தப்பையில் ஏற்படக்கூடிய அழற்சிகளை குறைப்பதற்கு இந்த சர்க்கரை வில்வத்திலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு நம்ம நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வெளிப்புற உணவு சாப்பிடும்போது பெரும்பாலும் அந்த வெளிப்புற உணவில் இருக்கக்கூடிய கொழுப்பு மற்றும் அதிகப்படியான உப்பினால் வாய்வு தொந்தரவு ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்டு முடித்து வீட்டுக்கு வந்தோமேயானால் அன்று இரவு முழுவதும் தூங்க முடியாத நிலைமை இருக்கிறத பார்க்கலாம். ஏதோ வயிற்றில் ஒரு பெரிய சுமை இருப்பது போலவும், அடிக்கடி ஏப்பம் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது போலவும், அல்லது ஏப்பம் வருகின்ற ஒரு சூழல் இருக்கும். ஆனால் ஏதோ காரணத்தினால அது வர முடியாமல் ஏதோ வயிற்றுக்கும் கழுத்துக்கும் நடுவில் ஒரு இடத்துல ஒரு அடைப்பு ஏற்பட்டால் எவ்வாறு தொந்தரவு இருக்குமோ அந்த தொந்தரவு ஏற்படுவதை நம்ம நிறைய பார்க்கலாம். இதற்கு வாய்வு தொந்தரவுன்னு பேர். இதற்கும் சர்க்கரை வில்வம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. சர்க்கரை வில்வத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை இந்த மாதிரி வாயு தொந்தரவு ஏற்படும் போது ஒரு கிளாஸ் குடித்தாலே அடுத்து 10 நிமிஷத்தில் ஒரு பலூனில் ஊசி குத்தினா எவ்வளவு வேகமாக காற்று வெளியேறுமோ அவ்வளவு வேகமாக வெளியேறி விடுவதை நாம் பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த சர்க்கரை வில்வத்தை பொறுத்தவரையிலும் வயிற்றில் ஏற்படுகின்ற வாய்வு தொந்தரவுகளுக்கும் பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்களுக்கும் அழற்சிக்கும் பாங்க்ரியாடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கணையத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நல்ல செயல்களிலும் தீய செயல்களிலும் நாம் கொள்ளத்தக்கவை எவை தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒரு நாட்டில் கருத்து சுதந்திரமும் வெளிப்பாட்டிற்கான சுதந்திரமும் எந்த அளவிற்கு அச்சமற்ற ஒரு சூழ்நிலையில் நிலவுகிறதோ அந்த நாட்டில் தான் சுதந்திரமான கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட முடியும். ஆட்சியாளர்களின் மீதும் இன்னும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்றங்கள் குறைபாடுகளின் மீதும் மக்கள் சமூகம் ஒரு கண்காணிப்பை செலுத்த வேண்டும் என்றால் அதற்கு அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும். அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துகிறவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும். நம்முடைய அரசியல் சாசனம் என்பது அடிப்படையில் பல்வேறு விதமான கருத்துரிமைகளை பேச்சுரிமைகளை நமக்கு உத்தரவாதப்படுத்தி இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது அந்த கருத்துரிமைகளையும் பேச்சுரிமைகளையும் மறுக்கிற விதமாகவும் சில சட்டப்பிரிவுகள் இருக்கின்றன. உதாரணமாக அரசியல் சாசனத்தினுடைய 21ஆம் சட்டப்பிரிவு பேச்சுரிமைக்கு சில வரையறைகளை கொண்டு வருகிறது. அதாவது பொறுப்புணர்வுடன் கூடிய அல்லது ஒரு கட்டுப்பாட்டுடன் கூடிய பேச்சுரிமையை பற்றி அது வலியுறுத்துகிறது. அதில் தவறு ஒன்றுமில்லை. ஆனால் அப்படி அந்த பேச்சுரிமைக்கான வரையறைகள் என்பது திட்டவட்டமாக வரையறுக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும்.
பொத்தாம்பொதுவாக அவதூறு தொடர்பாக செய்யப்படுகிற ஒரு வழக்குகள், அது அவதூறு தொடர்பாக பதிவு செய்யப்படுகிற பல வழக்குகள் என்பது பழிவாங்குகிற ஒரு நோக்கத்துடன் இருக்கின்றன என்கிற ஒரு கருத்து அல்லது ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருக்கிறது. அதாவது சகிப்புத்தன்மையற்ற ஒரு சூழலில் எதை வேண்டுமானாலும் அவதூறாக பார்ப்பது என்பது அடிப்படையில் நம்முடைய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு கருத்து சுதந்திரத்திற்கு, தனிமனித சுதந்திரத்திற்கு எதிரானது என்று தோன்றுகிறது. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு ஒருவர் அவரை பற்றி ஊடகங்களிலோ அல்லது பொதுவெளியிலோ ஒருவர் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் தன்னை அவதூறு செய்துவிட்டன என்று ஒருவர் கருதினால், அப்படி கருதுகிற நபரின் மீது அவர் கிரிமினல் வழக்கு தொடரப்படும். அதாவது அவதூறு வழக்குகள் எல்லாமே கிரிமினல் சட்டப்பிரிவுகளுக்கு கீழ் வரக்கூடியது. அதில் அந்த கிரிமினல் சட்டப்பிரிவுகளின் கீழ் இந்த அவதூறு தொடர்பான வழக்குகளை கையாள்வதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னவென்று கேட்டால், உண்மையில் அப்படி ஒரு வழக்கின் கீழ் ஒருவரை 3 வருடம் வரை தண்டிக்க முடியும், சிறைக்கு அனுப்ப முடியும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. இந்தியா போன்ற ஒரு நாட்டில் இதுபோன்ற சட்டங்கள் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை பார்ப்போம். அதாவது பல சந்தர்ப்பங்களில் இந்த அவதூறு வழக்கு என்கிற ஒரு பிரிவு என்பது அது உண்மையில் ஒரு விதமான ஒரு பழிவாங்குகிற நோக்கத்தோடு, அதாவது அராஜகமான ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் அல்லது சகிப்புத்தன்மையற்ற ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் ஒரு பழிவாங்குகிற நோக்கோடு பிறர் மீது போடப்படுகிற ஒரு வழக்குகளாகத்தான் அது இருந்து வந்திருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது தன்னை விமர்சிக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளின் மீது ஆட்சியாளர்கள் அந்த வழக்குகளை பெருமளவில் போடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். பத்திரிகைகளில் போடுவதை பார்த்திருக்கிறோம், ஊடகங்களின் மீது போடுவதை பார்த்திருக்கிறோம். தனிநபர்களின் மீது கூட அவர்கள் அத்தகைய வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்திய அளவில் பார்த்தீர்கள் என்றால் சமூக வலைத்தளங்களில் அல்லது வாட்ஸ்அப் போன்ற ஒரு சமூக வலைத்தளங்களில் பயன்படுத்தக்கூடிய, ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் பயன்படுத்தக்கூடிய கருத்துக்களுக்காக கூட கடுமையான தண்டனைகளை வழங்கிய சம்பவங்கள் அல்லது சிறைக்கு அவர்கள் அனுப்பப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன. இதையெல்லாம் நாம் பார்க்கிற போது உண்மையில் இந்த கிரிமினல் வழக்குகளாக இந்த அவதூறு வழக்குகளை நாம் தொடர்ந்து விசாரிக்கலாமா? அது எத்தகைய ஒரு விளைவை, தாக்கத்தை கருத்தியல் சார்ந்த தளங்களில் வெளிப்படுத்தும் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இது பற்றிய விவாதங்கள் மிக நீண்ட காலமாக தொடர்ச்சியாக இங்கே இந்தியாவில் நடந்து வருகின்றன. தமிழகத்திலும் அதனுடைய எதிரொலிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது சமீபத்தில் இந்த உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. அதாவது இது அவதூறு வழக்குகளை கிரிமினல் வழக்குகளாக விசாரிக்கக்கூடாது, அவற்றை சிவில் வழக்குகளாக விசாரிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதாவது இந்த நடைமுறை என்பது மேற்கு நாடுகளில் ஏற்கனவே அமுலுக்கு வந்துவிட்டது. பல நாடுகளில் ஒரு காலகட்டத்தில் அவதூறு வழக்குகளை கிரிமினல் வழக்குகளாக, குற்ற வழக்குகளாக கருதிய அந்த நாட்டினுடைய சட்டங்களும் நீதிமன்றங்களும் இப்பொழுது அவற்றை சிவில் வழக்குகளாக மட்டுமே பதிவு செய்கின்றன. அதன் அடிப்படையில் ஒருவர் செய்த குற்றத்திற்கேற்ப அவருக்கு அபராதம் விதிப்பது போன்ற விஷயங்களை மட்டும்தான் செய்ய முடியும். அவரை சிறை தண்டனைக்கு அனுப்ப முடியாது, சிறைக்கு அனுப்ப முடியாது என்கிற ஒரு சூழல் மேற்கு நாடுகளில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்தியாவிலும் இருப்பது மிக மிக அவசியம். ஏனென்றால் இதுபோன்ற அவதூறு வழக்குகளை குற்ற வழக்குகளாக விசாரிக்கக்கூடிய இந்த அணுகுமுறை என்பது ஆங்கிலேய ஆட்சியாளர்களால் அல்லது அந்நிய ஆட்சியாளர்களால், காலனி ஆட்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நடைமுறையாகும். அந்த அந்நிய ஆட்சியாளர்கள் உருவாக்கிய அதே சட்ட நடைமுறைகள் அல்லது அதே விதமான வழிமுறைகளை பயன்படுத்தி நாமும் ஏன் தொடர்ந்து இந்த அவதூறு வழக்குகளை கையாள வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நீதிமன்றத்தில் கொண்டு செல்லப்பட்ட அந்த வழக்கில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு என்பது பலரையும் ஏமாற்றமடைய செய்திருக்கிறது. அந்த வழக்கை விசாரித்து, அதாவது குற்ற வழக்குகளாக விசாரிக்கக்கூடாது, அவதூறு வழக்குகளை சிவில் வழக்குகளாக மட்டும்தான் விசாரிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. தொடர்ந்து குற்ற வழக்குகளாகவே அவதூறு வழக்குகளை விசாரிக்கலாம் என்கிற ஒரு அனுமதியை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இது உண்மையில் கருத்து சுதந்திரத்தை வலியுறுத்தக்கூடியவர்கள் அல்லது ஒரு சுதந்திரமான அபிப்பிராயங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான சூழலை உருவாக்கி இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் இதுபோன்ற ஒரு சகிப்புத்தன்மையற்ற ஆட்சியாளர்கள் பல இடங்களில் இதை மிக தவறாக பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். முக்கியமாக ஊடகவியலாளர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவர் மீது ஒரு அவதூறு வழக்கு போடப்படுகிறது என்று சொன்னால் பல சமயங்களில் அது அவதூறு வழக்கு பிரிவுக்குள் வராமலேயே அந்த அவதூறு வழக்குகள் போடப்படுகின்றன. அதாவது அந்த அவதூறு என்று சொல்லக்கூடிய சட்டப்பிரிவினால் தண்டிக்கப்பட முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கூட இந்த அவதூறு வழக்குகள் போடப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதன் காரணமாக அந்த வழக்குகள் முடிகிற வரைக்கும் அந்த ஊடகவியலாளர்கள்
நீதிமன்றத்திற்கு இழுத்தடிக்கப்படக்கூடிய ஒரு சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது என்ன விதமான ஒரு தர்க்கத்தின் அடிப்படையில் இது நடக்கிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் ஒரு அவதூறு வழக்கு 5 ஆண்டுகள் வரைக்கும் கூட நீதிமன்றத்தில் இழுத்தடிக்கப்படுகிறது, குற்ற வழக்காக கருதி விசாரிக்கப்படுகிறது. பிறகு ஒரு நாள் அந்த வழக்கிலிருந்து அந்த சம்பந்தப்பட்ட ஊடகவியலாளர்களோ எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களோ விடுவிக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர்களுக்கு நேரிடக்கூடிய அந்த அலைக்கழிப்பு என்பது, அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மனோரீதியான துன்பம் என்பது, அது உண்மையில் எதனால் ஈடுகட்டக்கூடியது? இது உண்மையிலேயே இந்த அவதூறு வழக்கு பிரிவுகள் என்பது பல சமயங்களில் அபத்தமானதாக கூட இருக்கின்றன என்பதை தொடர்ந்து சட்ட வல்லுநர்களும் மனித உரிமையாளர்களும் ஊடகவியலாளர்களும் சுட்டிக்காட்டுகின்றனர். ஏனென்றால் பெரும்பாலும் உண்மைக்கு புறம்பான தகவல்களை வெளிப்படுபவர்கள் இந்த வழக்கில் தண்டிக்கப்படுவதை விட அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக, ஆட்சியில் இருப்பவர்களுக்கு எதிராக, அல்லது சமூகத்தில் செல்வாக்கு மிக்க மனிதர்கள், பணபலம் படைத்தவர்கள், அதிகார பலம் படைத்தவர்கள், அவர்களுக்கு எதிராக அவர்கள் சொல்லப்படுகிற எந்த ஒரு கருத்தையும் அவதூறாக அவர்கள் கருதி தண்டனைகளை கோருவது என்பதுதான் நடைமுறையில் இருக்கிறது. அந்த வகையில் செல்வாக்கு மிக்க மனிதர்கள் யாரை வேண்டுமானாலும் இந்த அவதூறு வழக்கு பிரிவின் கீழ் தண்டிக்க முடியும், துன்புறுத்த முடியும் என்கிற நிலை இருக்கிற பட்சத்தில் இவ்வளவு துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய, இவ்வளவு முறைகேடாக பயன்படுத்தக்கூடிய இந்த வழக்கை நாம் எப்படி இந்த சட்டப்பிரிவுகள் இங்கே இருக்கத்தான் வேண்டுமா என்கிற கேள்வி எழுகிறது. அந்த வகையில் நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு என்பது மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும். அந்த மறுபரிசீலனையின் மூலமாக ஒரு புதிய ஒரு சுதந்திரமான ஒரு சூழல் இங்கு உருவாக்கப்படும் என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான களம் என்பது, அல்லது சிந்தனைகளை வெளிப்படுத்துவதற்கான களம் என்பது பெருமளவிற்கு சுருங்கிவிடும். எல்லோரும் அச்சத்துடனேயே செயல்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இது ஒரு ஜனநாயக நாட்டிற்கு நல்லதல்ல. இது உண்மையில் ஒரு வளர்கிற நாட்டிற்கு அது நல்லதல்ல. ஏனென்று கேட்டால் பல விதங்களில் ஆட்சியாளர்கள் மீது மட்டுமல்ல, ஒரு நிறுவனத்தின் மீது கூட நாம் இது போன்ற குற்றச்சாட்டுகளை கூறுகிறோம். உதாரணமாக, ஒரு நிறுவனம் தயாரிக்கக்கூடிய பொருள் தரமற்றது என்று ஒரு புகார் செய்தால் கூட அந்த நிறுவனம் அவர் மேல் அவதூறு வழக்கு தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த அவதூறு வழக்கு என்கிற சட்டப்பிரிவு நியாயத்திற்காக போராடுகிறவர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒடுக்குமுறையாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. நீதிமன்றம் இதை கிரிமினல் வழக்காக தொடர்ந்து பாவிப்பது என்பது அது உண்மையில் ஒடுக்குமுறையாளர்களுக்கு மட்டுமே பயன்படும். அது நீதிக்காக போராடுகிறவர்களுக்கு பயன்படாது என்பதை நாம் இந்த இடத்தில் நினைவு கொள்ள வேண்டும். அவதூறு வழக்கு சட்டப்பிரிவுகளை சிவில் வழக்குகளாக கையாள்வதற்கான கோரிக்கையை நாம் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். அந்த கடுமையான சட்டப்பிரிவுகளை நீக்குவதற்கு நாம் போராட வேண்டும் என்பதை இந்த இடத்தில் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையில் இருந்த சிறப்பு விருந்தினர்கள் இந்த பகுதியில் நம்மிடையே வந்து பல பயனுள்ள தகவல்களை நமக்காக பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பண பரிவர்த்தனை நிபுணர் திருமதி தில்குஷ். பண பரிவர்த்தனை அப்படின்னு வரும்போது எங்கெல்லாம் பணம் பரிமாற்றம் செய்யப்படுது, இதை செய்யணும் அப்படின்னும் போது இதற்கான வழிமுறைகள் என்ன, எந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் நம்ம முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு ஊர்லேருந்து வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பணம் சார்ந்த விஷயங்களை பற்றின ஒரு புரிதல் ஏன் ரொம்ப அவசியம், இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை இன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். ஒரு பண பரிவர்த்தனை நிபுணராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம். பண பரிவர்த்தனை அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சார்ந்து நிறைய பேருக்கு தேவைகள் இருக்குது. இப்போ எல்லாரும் வெளிநாடு போகிறாங்க, ஒன்று படிப்புக்காக போகிறோம், இல்லைன்னா பிஸ்னஸ்க்காக போகிறவங்களையும் பார்க்குறோம், இல்லை டூர் போகிறோம் இப்படின்னு பார்க்குறோம். பட் எல்லாருக்குமே ரொம்ப தேவை என்னென்னா, நம்ம நாடை விட்டு வெளியில் போனோம் அப்படின்னாலே கரன்சி தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் நம்ம எடுத்துகிட்டு போகணும், எங்கெங்கே போகும்போதெல்லாம் இது தேவை, அதை நம்ம யார்கிட்டேருந்து வாங்கணும், ஏன் ஒருத்தர்கிட்ட நம்ம வாங்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும், இப்படி நிறைய புரியாமலே நிறைய பேர் வெளியில் போயிட்டுருக்கோம் வந்துட்டுருக்கோம். அதெல்லாம் தாண்டி இதை தெரிஞ்சு செய்ய வேண்டிய அவசியம் என்ன, அப்படி நம்ம தெரியாமல் பண்ணும்போது அதில் என்ன மாதிரியான ஒரு ரிஸ்க் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இப்படி பல விஷயங்களை எங்கள் நேர்களோட இன்றைக்கி நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல இந்த ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறது என்ன மேடம், எதுக்கெல்லாம் இது பயன்படுது அப்படின்ற ஒரு அறிமுகத்தோடு நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபாரெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச். வெளிநாட்டு பணம் வந்து நம்ம நாட்டிலேருந்து வரும்போது அதை மாற்றி கொடுக்குறோம், நம்ம இந்தியன் கரன்சியாக நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இங்கே இந்தியன் கரன்சி இருக்கவங்க
ஃபாரின் போகும்போது திருப்பி அதை ஃபாரின் கரன்சியாக மாற்றி கொடுக்குறோம். ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ராட்லேருந்து இங்கே ஃபாரினர்ஸ் வரும்போதும் இல்லை இங்கேருந்து நம்ம ஃபாரினுக்கு போகும்போதும் இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து உங்களுக்கு நடக்குது. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் அதிகமாயிருச்சு. ஸோ நம்ம இந்தியாவிலேருந்தே வெளியே போகிறவங்க அதிகம் பேர் ஆகிட்டாங்க. இப்போ மலேசியா, சிங்கப்பூர், பேங்காக் நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது அவங்க எல்லாருமே பணத்தை மாற்றி தான் அவங்க ஊர் கரன்சியை எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம ஊர் கரன்சி அவங்க அங்கே எடுத்துகிட்டு போய் திருப்பியும் அங்கே மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அதுக்கு இங்கேயே சேஞ்ச் பண்ணி இங்கேருந்தே அவங்க கரன்சியை அந்த நாட்டு கரன்சி இங்கேருந்தே எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஆத்தரைஸ்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் நிறைய பேர் இப்போ இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து ப்ராப்பராக அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அவங்க கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொண்டு போகும்போது அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் ட்ராவலில். அங்கே போய் இறங்கின உடனே அவங்க செலவு பண்ணுறதுக்கு எங்கே போய் மாற்றுறதுன்னு யோசிக்காமல் டக்குன்னு அவங்க செலவு பண்ணலாம் அங்கே போயிட்டு. ஸோ இது வந்து ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்போ அவங்களுக்கு சேஃபர் ட்ராவலிங்க்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த நம்ம தேவை அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாடுலேருந்து நம்ம வெளியில் இறங்கணும்னாலே நம்ம கேஷ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது எந்தெந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது முழுமையாக தேவைப்படுது, ஏன் தேவைப்படுது? இப்போது ஃபீல்டுன்னு கிடையாது. இப்போ பேசிக்காக நார்மலாக ட்ராவல் பண்ணுறவங்களே அதிகமாகிட்டாங்க. கார்ப்பரேட் கம்பெனிஸ் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐடி கம்பெனியில் இருக்கவங்க ட்ராவல் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அப்ராட் போய் படிக்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ ஓவர்சீஸ் கம்பெனிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இன்க்ரீஸ் ஆகிறதுனால லைக் எக்ஸ்சேஞ்சுன்றதும் இப்போ ரொம்ப முக்கியமாயிடுச்சு. ஸோ இவங்க தான் பர்டிகுலராக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க, அவங்க தான் பர்டிகுலராக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்கன்றது இப்போ இல்லை. எல்லாருமே மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. கலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வருவாங்க. ஸோ இது எல்லா ஃபீல்டுலேயும் இப்போ வந்து ஸ்லோலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது பெட்டர் அப்படின்றது இப்போ எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. பணம் கொண்டு போயிட்டு நம்ம அங்கே மாற்ற வேண்டாம், இங்கேயே மாற்றி கொண்டு போகலாம். இப்போ எல்லா லொக்கேஷன்ஸ்லேயும் வெஸ்டர்ன் யூனியன்றது பார்ப்போம், அவங்க வந்து பணம் ரிசீவ் பண்ணுறாங்கன்றதை பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி இங்கேருந்து போகும்போது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போகலாம் அப்படின்றது எல்லாருக்கும் இப்போ பேசிக்காக தெரியுது. அதில் நம்ம கொஞ்சம் அவேர்னஸாக என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் இருக்கவங்க, கார்ப்பரேட்ஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ், ஃபாரின் ட்ரிப்பு போகிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. இதில் கார்ப்பரேட் சைடில் பார்த்தீங்கன்னா லைக் ஐடி கம்பெனியில் இருக்கவங்கள ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ட்ரைனிங்காக ஃபாரின் போவாங்க. ஸோ அப்போ அவங்க போகும்போது இங்கேருந்து அவங்களுக்கு ட்ராவல் கார்டோ இல்லை கரன்சியோ கம்பெனி வந்து அவங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் அங்கே போய் ஒரு 10 days இல்லை 15 days அவங்களுக்கு அங்கே ட்ரைனிங் இருக்கும். சம் பீப்புள் வந்து தேல் பி ஸ்டேயிங் அபவுட் 3 months வரைக்கும் இருப்பாங்க. அப்போது அந்த 3 months இருக்கும்போது அந்த ட்ராவல் கார்டுன்றது அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் அந்த கார்டை அவங்க ஸ்வைப் பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மாதிரி. இது வந்து கார்ப்பரேட் சைடில் இருக்க எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஸோ கரன்சி அவங்க ஒரு மினிமம் ஒரு 3000 கொண்டு போவாங்க. அந்த 3000 போக மிச்சம் தான் அவங்க கார்டில் லோட் பண்ணிவிட்டு அங்கே கொண்டு போய் எக்ஸ்பென்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கார்ப்பரேட்லேயே ஓனர் செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மினிமமாக 3000லாம் பத்தாது. ஸோ அப்போ அவங்க போய் ஒரு 1 month அங்கே ஸ்டே பண்ணுவாங்க. அவங்க ஸ்டே பண்ணுற காஸ்ட்டு, டே டு டே எக்ஸ்பென்சஸ், இது எல்லாத்தையுமே அவங்க இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா அங்கே போயிட்டு அவங்க திருப்பியும் அவங்க வாங்க முடியாது. ஸோ இங்கே நம்ம பேங்க் மூலியமாகவோ இல்லை நம்ம ரிசர்வ் பேங்க் ஆத்தரைஸ் பண்ண இந்த மாதிரி ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட்ஸ் மூலியமாகவோ அவங்க வந்து மினிமம் லிமிட் இருக்குது. மினிமம் 3000, மேக்ஸிமம் 10,000. ஸோ அந்த அளவுக்கு அவங்க கரன்சியை கேரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அங்கே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ஓனர்ஸ், இவங்க இங்கே பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அங்கேருந்து அவங்களுக்கு போயிட்டு ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக அங்கே இருக்க பிஸ்னஸ் ஓனர்ஸ் கூட போய் அவங்க பேசுவாங்க. அங்கே அவங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். மேக்ஸிமம் 3 to 6 months அவங்க ஸ்டே பண்ணி அந்த பிஸ்னஸ் அங்கே கற்றுட்டு வந்து இங்கே நம்ம இந்தியாவில் அதை வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அந்த 6 months அவங்களோட எக்ஸ்பென்சஸ்க்கு அவங்க இங்கேருந்து கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாருக்குமே நார்மலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபாரின் ட்ரிப்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது டூர் போகிறவங்கலாம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 people 50 people குரூப்பாக போவாங்க. இப்போ யூரோப் ட்ரிப்லாம் எடுத்திங்கன்னா 1 month ட்ரிப்பு. நார்மல் ட்ரிப் போட்டாங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து போவாங்க. அது ஒரு 5 to 6 days இருப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு $3,000 அவங்களுக்கு மினிமம் கரெக்டாக. இப்போ எல்லா கரன்சி வேல்யூவும் உங்களுக்கு டாலரை வச்சு சொல்கிறேன். எல்லா கன்வர்ஷனும் இப்போ டாலர் பேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மலேசியா போகிறாங்கன்னா $3,000 வேல்யூக்கு அவங்க மலேசியாவை கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங்க்கு கன்வர்ஷன் இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு பேசிக் கரன்சி டாலர்ன்றதுனால அதை வச்சு சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபாரின் ட்ரிப் போகிற இவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்னா அங்கே போய் இவங்களுக்கு பேக்கேஜ்லேயே எல்லாம் வந்துடும். ஹோட்டல் வந்துடும், ஃபுட் அண்ட் அகாமடேஷன் அந்த இதுலேயே கொடுத்துருவாங்க பேக்கேஜ். பட் இவங்க அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சைட் சீயிங் போகிறாங்க, அங்கே தான் அவங்களுக்கு வாங்கணும், இல்லை ஒரு ஷாப்பிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தே ஹாவ் டு கேரி சம் கரன்சி. அந்த ஊரோட நாட்டு எடுத்துகிட்டு போனாங்க தான் அங்கே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு குரூப்பில் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே
கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஓவர்சீஸ் எஜுகேஷன் அதிகமாக இருக்குது. இந்த ஓவர்சீஸ் எஜுகேஷன் போகும்போது அவங்க ஆல்மோஸ்ட் 3 to 5 years அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. இப்போ 3 to 5 years அவங்க ஸ்டே பண்ணும்போது அவங்களுக்கு இங்கே கம்ப்ளீட்டாக இங்கேருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தெர் இஸ் நோ லிங்க். ஸோ இங்கேருந்து அவங்க போகும்போது ட்ராவல் கார்டு கொண்டு போவாங்க, கரன்சி கொண்டு போவாங்க, அங்கே அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தராங்க. ஸோ அது வரைக்கும் அவங்க இங்கேருந்து கொண்டு போகிறத வச்சு தான் அவங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ அவங்களோட அங்கே லோக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு தே ஹாவ் டு கேரி கரன்சி எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ். இப்போ நீங்கள் இல்லை நான் எப்போ நம்ம ஃபாரின் போனாலும் வி ஹாவ் டு கேரி சம் அந்த ஊரோட நாட்டு கரன்சி கொண்டு போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரிப்பு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த சம்மர் ஹாலிடேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியா ட்ரிப் போகிறதோட ஃபாரின் ட்ரிப் அதிகமாக இருக்குது. ஒரு 5 yearsக்கு பேக் பார்க்குறதுக்கோ இப்போ 5 yearsக்கு அப்புறம் பார்க்குறதுக்கோ எல்லாருமே அப்ராட் ட்ரிப் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அதனால் அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே எக்ஸ்சேஞ்ச் வந்து இட்ஸ் மஸ்ட். $1,000 $3,000 வந்து நார்மல் ட்ராவலுக்கு கொண்டு போகிறாங்க. சைட் சீயிங்க்கு இந்த பேசிக் விசிட்ஸ்க்கு கொண்டு போகிறாங்க. கொஞ்சம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறவங்க லைக் தே ஆர் கேரிங் 5,000 லிமிட் கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி போயிட்டு அவங்க ரிட்டர்ன் வரும்போது அங்கே போய் அவங்க வந்து எக்ஸ்பென்ஸ்லாம் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது இதில் எந்த செக்டாராக இருந்தாலுமே கார்ப்பரேட்டாக இருந்தாலோ இல்லை இண்டஸ்ட்ரீஸாக இருந்தாலோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலோ யாரானா ரிட்டர்ன் வரும்போது அவங்க கொஞ்சம் கரன்சி கொண்டு வருவாங்க. அது கொண்டு வரும்போது எவ்வளோ லிமிட் அவங்க கொண்டு வரணும். ஸோ கொண்டு வரும்போது அவங்க ஏர்போர்ட்டில் வந்து கஸ்டம்ஸில் தே ஹாவ் டு டிக்ளேர் கரன்சி டிக்ளேர் பண்ணி இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும். அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது டிக்ளேர் பண்ணாமல் கொண்டு வரதுனால தான் இங்கே வந்து உங்களுக்கு பிளாக் அதிகமாகுது. ஸோ அதை டிக்ளேர் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா எல்லா கரன்சியும் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக பில்லிங்கில் வரும். நம்மளோட எக்ஸ்சேஞ்சும் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து பப்ளிக்கு இன்னும் தெரியல, நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இது ஒரு ஸ்மால் அவேர்னஸ் நம்ம இது பண்ணலாம் அவங்களுக்கு. கண்டிப்பாக மேடம். இப்போ நீங்கள் சொன்னதுல பார்த்தா ஒவ்வொரு செக்டார்ஸ்லேயுமே அவங்களோட நீட்ஸ் தகுந்த மாதிரி அவங்க இங்கேருந்து கரன்சி எடுத்துகிட்டு போனோம். ஆனால் எல்லாத்தையும் டிக்ளரேஷனோட கொண்டு போனால் தான் திருப்பி எடுத்துகிட்டு வரும்போது அதை அவங்க என்கேஷ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது நம்ம விரிவாக இதை பேசணும் அப்படிங்கும்போது இந்த சுற்றுலாங்கிறது ரொம்ப காமன். டூரிஸ்டாக போகிறவங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. வெளிநாட்டிலேருந்து இங்கே வரதுக்கும் இங்கேருந்து போகலாம். ஆனால் அதில் எல்லாருமே ரொம்ப படித்து இதை பற்றி தெரிஞ்சவங்க தான் போகிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் லைக் தட் மணியை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய இருக்காங்க. ஸோ நிறைய பிரச்சனைகளும் இருக்கிறது நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு காமனாக ஒரு ஃபேமிலி ஒரு கண்ட்ரிக்கு டூரிஸ்டாக போகிறாங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்னவா இருக்கு மேடம் மணி வைஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகிறவங்க பேசிக்காக எதுவும் தெரியாமல் கிளம்பி அங்கே போயிடுறாங்க. அந்த ஏஜென்ட் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் ஒரு $100 வச்சுக்கோங்க, $200 வச்சுக்கோங்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அங்கே போனதுக்கப்புறமா தான் ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கணுன்னா கூட அவங்க அந்த ஊர் காசு வச்சுருந்தா தான் வாங்க முடியும். நம்ம இந்தியன் மணி வச்சு அவங்க அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவங்க இங்கேருந்து கேரி பண்ணி போகிறது $100 $200 பத்தாது. ஸோ அவங்க பேசிக்காக ஒரு $500 ஒரு $1,000 வந்து எடுத்துகிட்டு போனால் தான் அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே டினாமினேஷன்ஸ் வைஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இங்கேருந்து போகிறவங்க எல்லாம் நீ பெரிய நோட்டாகவே கொண்டு போங்க, ஹையர் டினாமினேஷனாகவே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ரேட்டு வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட். ஆனால் அங்கே இறங்கினோடனே இவங்க அதை போய் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அங்கே கஷ்டப்படுவாங்க. ஸோ இங்கேருந்தே சேஞ்ச் பண்ணி அதை கொண்டு போகும்போது சில்லறையாக கொஞ்சம் கொண்டு போனாங்கன்னா அவங்களுக்கு அங்கே போய் இறங்கி டாக்ஸிக்கோ வாட்டருக்கோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஸ்மால் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்க, ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறாங்க அப்படின்னாலும் இந்த கரன்சி வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களோட வால்யூம் வந்து அவங்க இங்கேயே நினச்சிக்கணும். இங்கே போனால் நம்ம இறங்குவோம், இங்கேருந்து ஏர்போர்ட் வெளியே போகிறோம், அங்கேருந்து நம்ம டாக்ஸி பிடிச்சி போகிறோம், ஸோ ஹோட்டலுக்கு போகிறோம், நடுவில் வீலுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், அது எல்லாமே அவங்க கேல்குலேட் பண்ணி கொண்டு போவோம். என்ன தான் அவங்க குரூப்பில் போனாலும் அவங்க கையில் அவங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொண்டு போகிறது அவங்க எல்லாருக்குமே சேஃப். ஸோ இங்கேருந்து போய் அவங்க சேஞ்ச் பண்ணுறப்போ அங்கே அந்த கரன்சியை வந்து இவங்க இங்கேயே பார்த்து கொண்டு போயிடுறாங்க. ஸோ அங்கே போய் அவங்க மாற்றும் போது அவங்களுக்கு டினாமினேஷன்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ ஒன்று நாலேஜே இல்லாத ஒரு படிக்காதவர் அங்கே போகிறாருன்னா அவருக்கு அந்த நோட்டும் தெரியாது, அங்கே போய் அவங்க கேட்கும்போது எடுத்து தர தெரியாது. ஆனால் இது இங்கேயே அவங்க மாற்றும் போது நாங்களே சொல்லி கொடுத்துருவோம். சார் இது $5 சார். இப்போ ஒரு சில கரன்சியில் இங்கிலீஷும் இருக்காது, தமிழும் இருக்காது, அவங்களோட லாங்குவேஜில் இருக்கும் கம்ப்ளீட்டாக. ஸோ அது வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. நாங்கள் இங்கே போகிறவங்களுக்கு சார் இது $5 இது $10 நாங்கள் வந்து சொல்லி கொடுத்து அனுப்புவோம். இப்போ சைனாலாம் பார்த்திங்கன்னா லாங்குவேஜே புரியாது, அதில் டினாமினேஷன்ஸே கண்டுபிடிக்க கஷ்டம். கத்தார் நோட்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அரபிக்கில் தான் இருக்கும், இங்கிலீஷே இருக்காது. ஸோ நாங்கள் அவங்களுக்கு சொல்லுவோம் சார் இது 5 இது 10 அப்படின்னு நாங்கள் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அனுப்புவோம். ஸோ இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இப்போது பொதுவாக இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் ஒரு ஆத்தரைஸ்டு ஏஜென்ட் கிட்ட நம்ம போகிறதுக்கும் வெளியிலையும் நிறைய பேர் இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறவங்க இருக்கிறத பார்க்குறோம். என்ன மாதிரியான ஒரு வேறுபாடு இருக்குது மேடம்? ஏன் நம்ம ஆத்தரைஸ்டு பர்சனை போகணும்?
இதில் பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்ட் பர்சன் சொல்லும் போதே நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிடுறோம். ஓகே ஃபைன், நம்ம ஜென்யூனாக இருக்கும், லீகலாக இருக்கும், நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம், கரன்சி ஃபேக் இருக்காது. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாலேஜ் நாங்கள் சொல்லி அனுப்புவோம், லைக் டீச் பண்ணி அனுப்புவோம். சார் இது இந்த டாலர் இப்படி யூஸ் பண்ணலாம், இது இங்கே இந்த சேஞ்சஸ் இது யூஸ் பண்ணுங்கள், வரும்போது நீங்கள் சில்லறையாக கொண்டு வராங்க இப்படின்னு நாங்கள் நிறைய எஜுகேட் பண்ணி அவங்களை அனுப்புவோம். வி ப்ரிப்பேர் பில் போட்டு அவங்களுக்கு கொடுத்து அனுப்புவோம். இன்கேஸ் அவங்க ஏர்போர்ட்டில் ட்ராவல் பண்ணும்போது இது என்ன கரன்சி வச்சுருக்கீங்கன்னு சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்போ இவங்க அந்த பில்லெல்லாம் காட்டி இதை கேன் கோ சேஃப் அண்ட் கம். அவங்க அன்ஆத்தரைஸ் கிட்ட போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தே டோன்ட் கேரி பில். அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு பில் இருக்கிறது இல்லை. செகண்ட், அவங்க கேரி பண்ணுற கரன்சியோட வால்யூம் இவ்வளோ எடுத்துகிட்டு போகலாம், இவ்வளோ எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் விற்கணும், சேல்ஸ் பண்ணணும், அதுதான் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் இங்கே எடுத்துகிட்டு போகிற நம்மளுக்கு தான் ஏர்போர்ட்டில் நம்மளை நிற்க வைக்கும் போது நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஸோ அது ஆத்தரைஸ் பீப்புள்கிட்ட போகும்போது, சார் இதுக்கு மேலே கேரி பண்ணால் உங்களுக்கு ரிஸ்க்கு சார், நீங்கள் இவ்வளோ கேரி பண்ணுறது பெட்டர்னு நாங்கள் இங்கேயே அவங்களுக்கு சொல்லிடுவோம். ஸோ இது வந்து அவங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறதுக்கு பெட்டர். அதே மாதிரி ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு, இவங்க வாங்கின கரன்சியில் ஒரு ஃபேக் நோட் ஆகிடுச்சு. இவங்க அங்கே அப்ராட் போனதுக்கப்புறமா அது ஃபேக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அங்கே அவங்க ரொம்ப அசிங்கப்படுவாங்க. அது அவங்க இங்கேயே அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ எங்ககிட்டனா வி கிவ் ப்ராப்பர் நோட்ஸ். எல்லா ஆத்தரைஸ் ஏஜென்ட்டுமே அவங்க கரன்சி வந்து ப்ராப்பராக தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஏன்னா வாங்கும் போதே நாங்கள் வந்து செக் பண்ணி வாங்குகிறோம், திருப்பி அவங்களுக்கு சேல் பண்ணும்போதும் ப்ராப்பராக நம்ம சேல் பண்ணுறோம். என்னாச்சும் ஒரு ஃபால்ட்டு இல்லை, கிழிஞ்சிருச்சு, நோட்டு கிழிஞ்சிருச்சு, இல்லை அங்கே மாற்ற முடியல அப்படின்னா திருப்பி அவங்க கொண்டு வந்து எங்கிட்ட மாற்றலாம். ஆனால் அவங்க அன்ஆத்தரைஸ் பீப்புள்கிட்ட போனாங்கன்னா அவங்களால அது பண்ண முடியாது, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஒன்ஸ் நீங்கள் கவுண்டர்லேருந்து வெளியே போயிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. பட் இப்போ நம்மனா அவங்க தே கேன் கம் சேஞ்ச் இட், திருப்பி அதில் நோட்டு கிழிஞ்சிருக்கு இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் ஆத்தரைஸ்ட் அண்ட் அன்ஆத்தரைஸ் பீப்புளோட டிஃப்ரென்ஸ். இப்போது இங்கே இந்த மாதிரியான ஒரு தேவைன்னு வரும்போது, இப்போ ஷாப்பிங் அதெல்லாம் போகணுன்னா நம்மளுக்கு லிமிட் தெரியாதில்ல மேடம், இதை தாண்டி நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னு கூட நினைக்கலாம். அப்போ அதிகப்படியான பணம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்னவா இருக்குது? இப்போ ஒரு ஃபேமிலின்னு போனாங்கன்னா ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு நமக்கு கவர்மெண்ட் வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருக்கிறது, ஃபாரின் ட்ரிப்புக்கு $3,000 அவங்க கேரி பண்ணலாம், மேக்ஸிமம் $5,000. இப்போ ஒரு ஆளுக்கு $5,000னா இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே சேர்த்து $10,000 ஆயிடுது. ஸோ அது மோர் தென் சஃபிஷியன்ட். ஒரு 5 to 6 lakhsன்றது ரொம்ப அதிகமான ஒரு அமௌண்ட்டு தான். ஸோ அது அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ அதை விட அதிகமாக அவங்க கேரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது தே ஹாவ் டு டிக்ளேர் அண்ட் தென் கோ. ஸோ அப்போ அவங்களுக்கு அது சேஃப். இப்போது சைல்டு இருக்காங்க, ஸோ சைல்டு நேம்லேயும் லைக் வாங்கலாம். ஸோ இதுவே அவங்களுக்கு வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே அவங்க கொண்டு போகும்போது தான் லைக் அவங்களுக்கு ஏர்போர்ட்டில் வந்து ஏன் இவ்வளோ கேரி பண்ணிங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் முன்னாடியே. இந்த சின்ன சின்ன இதை வந்து அவங்க முன்னாடியே அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட வந்து அவங்க மாற்றும் போது. ஸோ கேரி பண்ணாமல் எக்ஸ்ட்ரா கேரி பண்ணாமல் இருக்கிறது நம்ம இங்கேயே அவங்களுக்கு எஜுகேட் பண்ணும்போது அன்னெசரியான டிலேஸ், அன்னெசரியான அங்கே நிற்கிறது, அந்த வேலையெல்லாம் நம்ம இங்கேயே அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்போது இதை பேங்க்லேயும் இந்த மாதிரியான ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்சும் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஏஜென்ட்ஸும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆத்தரைஸ் ஆகாமலும் நிறைய பேர் மொபைலாக இருக்காங்க இந்த மாதிரி சர்வீஸில். அப்படின்னும் போது இப்போ இந்த பண பரிவர்த்தனையில் என்ன மாதிரியான ஒரு வர்த்தகம் பிஸ்னஸ் நடக்குது மேடம்? இப்போ உங்கள்கிட்டருந்து நான் இதை வாங்கிட்டு போகிறேன்னா என்ன மாதிரியான இது பிஸ்னஸ் உங்களுக்கு? மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தனியாக இருந்தது. ரிசர்வ் பேங்க் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு செப்பரேட் இதுவாக கொடுத்து FFMC டீலர்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பேங்க்கும் இப்போ அதை ஃபாலோ பண்ணுறாங்க. பேங்க்குக்கும் இப்போ செப்பரேட் கவுண்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் கொஞ்சம் சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே சர்வீசஸ் இருக்கும்போது இதையே யூட்டிலைஸ் பண்ணலாம் ஜனங்க. இதை விட்டுட்டு அன்ஆத்தரைஸ்டு போகணுன்னு அவசியம் இல்லை. அவங்க அங்கே போகிறதுக்கு காரணம் என்னென்னா விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போகிறாங்க. ஆனால் அதனால அவங்க நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் பேங்க்ஸ் இருக்காங்க, எங்களை மாதிரி டீலர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது எங்களுக்கு அதில் என்ன பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இவங்ககிட்டேருந்து வாங்குவோம், இங்கேருந்து சேல்ஸ் ஊருக்கு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நாங்கள் சேல்ஸ் பண்ணுவோம். இதுதான் எங்களோட பிஸ்னஸ். இதில் இப்போ நான் வந்து என்ன மாதிரி ஒரு 10 மணி சேஞ்சர் இருப்பாங்க. இப்போ எனக்கு சேல் இல்லை, இன்னொருத்தருக்கு சேல் இருக்குன்னா நாங்கள் சேல் பண்ணுவோம். இப்போ டிமாண்ட் இருக்கும்போது நாங்கள் அவங்களுக்கு சேல் பண்ணுவோம். அதே மாதிரி அவங்களுக்கு தேவை இருக்கும்போது அவங்கக்கிட்ட இருக்க கரன்சி பத்தலை அப்படின்னப்போ எங்களை மாதிரி டீலர்ஸ் கிட்ட அவங்க வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி பேங்க்லேயும் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ பேங்க்குக்கு இப்போ அவங்களுக்கு தேவை இருக்குன்னா லைக் டீலர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் எல்லா பேங்க்ஸோட டைப் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் எங்களோட மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், பையிங் அண்ட் செல்லிங். ஓகே.
இப்போ ஒரு விமன்னா நீங்கள் வந்து படித்து முடித்ததுக்கப்புறமே உடனே ஒரு சுயதொழிலாக இதை எடுத்துகிட்டு இப்போ இன்றைக்கி ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனாக கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸ் இந்த பிஸ்னஸில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஒரு பெண்ணாக நீங்கள் இதில் பார்த்த சேலஞ்சஸ் என்ன? இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் நான் இருக்க இந்த 14 இயர்ஸில் நான் கம் அக்ராஸ் பண்ண லேடிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூ, ஒரு 10 to 15 லேடிஸ் தான் நான் பார்த்துருப்பேன். ஏன்னா இதில் அவங்க வந்து மேபி லேடிஸ்க்கு இந்த ஃபீல்டு தெரியாமல் இருக்கலாம், இல்லை இதில் நிறைய ஜென்ஸ் இருக்கிறதுனால வந்து லேடிஸோட இன்வால்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா லேடிஸ்க்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி லேடிஸ் காலேஜஸில் போய்ட்டு ஃப்ரீ செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து லேடிஸோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இதில் அதிகம் பண்ணோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க்கில் வந்து இன்வால்மெண்ட் அதிகம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக எடுத்துக்குவாங்க, அந்த ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு போகணுன்னு நினைப்பாங்க. ஸோ இது நான் பார்த்த ஒரு லேடிஸ் கிட்ட. ஸோ அது வந்து இந்த ஃபீல்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதில் லேடிஸ் வந்தாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். இதில் கேஷியர்ஸ் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி லேடிஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும் டிரான்சாக்ஷன் அப்படின்றது எல்லா ஃபாரெக்ஸ்க்கும் தெரியும். ஆனால் என்னென்னா லேடிஸ் வரதில்லை, இந்த ஃபீல்டில் வந்து லேடிஸ் ரொம்ப இன்வால்வ் ஆகலை. இதில் எஜுகேட்டும் அவங்கள பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வி கிரியேட் ஸ்கில் ப்ரோக்ராம்ஸ். நாங்கள் பேசிக்காக வந்து ஒரு லேடிஸ்க்கு வந்து ஒர்க் ஷாப் மாதிரி வச்சு அதில் அவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பற்றி இந்த ஃபாரெக்ஸ் சிஸ்டமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நாங்கள் ட்ரைனிங்கும் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணி இந்த ஃபீல்டில் வரலாம். ஸோ இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். இப்போ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா கேஷியர்ஸ் வந்து ஜென்ஸ் லேடிஸ் எல்லாரையும் பார்க்கணும். அது மாதிரி இந்த ஃபாரெக்ஸ் ஃபீல்ட்லேயும் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஒரு லேடிஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கஸ்டமர்கிட்ட அவங்க பேசுகிறதும் சரி, ஒரு மென் கஸ்டமர்கிட்ட பேசும்போதும் சரி, தே ஃபீல் லைக் ஹாப்பி. பணம்னு சொன்னாலே லக்ஷ்மி தானே. ஸோ அப்போ பொம்பளைங்க அங்கே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு லக்ஷ்மிகரமாக இருக்கும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்க ஒரு சில பேர் ராசிலாம் பார்ப்பாங்க, பெண்கள் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இந்த ஃபீல்டில் வந்து லேடிஸ் வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, சரி. நீங்கள் இந்த அவேர்னஸ் கேம்பெயின் ஒர்க் ஷாப்லாம் பற்றி சொன்னீங்க மேடம். இந்த ஃபாரெக்ஸ் சிஸ்டத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இதை ஒரு ட்ரைனிங்காக எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு அந்த டியூரேஷன் எவ்வளோ? இது முடிஞ்ச உடனே ஒரு கம்ப்ளீட் எக்யூப்டு பர்சனாக அவங்க மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எப்படி? இப்போ இதில் இந்த ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலேஜ்லேருந்து வெளியே வர ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ஃப்ரெஷர்ஸ் அவங்க வந்து இம்மீடியட்டாக இதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 months அவங்க வந்து ஒரு ட்ரைனிங்கில் இருக்கணும். ஏதாச்சும் ஒரு ஃபாரெக்ஸில் அவங்க வந்து இதை ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இப்போ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டோ இல்லை பிபிஏ ஸ்டூடெண்ட்டோ இல்லை அக்கௌண்ட்ஸ் பேஸ்ட் இருக்க எந்த ஸ்டூடெண்ட்டுமே, காமர்ஸ் நாலேஜ் இருக்க எந்த ஸ்டூடெண்ட்டுமே இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக இது நார்மலாக வந்து ஒரு போனோம் கணக்கு எழுதணும் அப்படி கிடையாது. ஏன்னா இவங்க ப்ராக்டிக்கலாக பப்ளிக்கிட்ட மூவ் பண்ணணும், பப்ளிக்கிட்ட பேசணும், அவங்க கொடுக்குற கரன்சியை வாங்கி இவங்க செக் பண்ணணும், இவங்க அவங்கக்கிட்ட திருப்பி சேல் பண்ணும்போது அவங்கக்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், இது எல்லாமே அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டுமே இண்டிவிஜுவலாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இது குறைஞ்சது அவங்களுக்கு ஒரு 6 to 1 year ஒரு இருந்து ப்ராக்டிஸில் இருந்தாங்கன்னா, ஏன்னா ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பீப்புள் வருவாங்க. ஒரு 3 months பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்கன்ஸ் வருவாங்க, ஒரு 3 months பார்த்தீங்கன்னா யூஎஸ் பீப்புள் வருவாங்க, ஒரு 3 monthsல சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் ஜாஸ்தி வருவாங்க. ஒரு 1 year அவங்க ப்ராக்டிஸில் இருந்தாங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரி பீப்புள்ஸ் கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி பேசணும், அந்த கரன்சியோட இது சர்க்குலேஷன் எப்படி இருக்குது, எந்த டைமில் எந்த மாதிரி டூரிஸ்டெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்றத அவங்க கெயின் பண்ண முடியும் நாலேஜ். வந்த உடனே நான் ஒரு 3 மாதம் வந்தேன், நான் கற்றுக்கிட்டேன், போய் ஓப்பன் பண்ணுறது இட் இஸ் ரொம்ப கஷ்டம், இம்பாசிபிள். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேப்பர் ஒர்க்ஸ் அப்படின்றது எக்ஸ்சேஞ்சோடு முடிச்சிடாமல் பேப்பர் ஒர்க்ஸ்ன்றது நிறையா இருக்குது. அது எல்லாமே அவங்க உட்காந்து ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணாங்கன்னா தான் அதை அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குன்னா அந்த பாயிண்ட்டோடு முடிஞ்சிடாது. அவங்களோட ஐடி வாங்கணும், அது வெரிஃபிகேஷன் பண்ணணும், அது வேலிடிட்டி பார்க்கணும், இவங்களோட ப்ராப்பராக சிக்னேச்சர் வாங்கியிருக்காங்களா. இப்போ ஒரு இந்த ஊரில் இருக்கவன் ஏன் வந்து திருச்சியில் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறான், இல்லை ஏன் வந்து வேறு ஏதாச்சும் ஸ்டேட்டில் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறான். ஸோ அது எல்லாமே வந்து அவங்க ப்ராப்பராக ரெக்கார்டில் வைக்கணும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தர் நாகப்பட்டினமில் இருக்கார், அவர் வந்து இங்கே மாற்ற வர்றாரு. ஏன் அவர் நாகப்பட்டினத்தில் மாற்றலை, ஏன் இங்கே வந்து மாற்றுறாரு? ஸோ அங்கே என்ன ரேட் டிஃப்ரென்ஸ், அதனால இங்கே வந்து மாற்றுறாரா, இல்லை இங்கே வந்து அவர் சொந்தக்கார வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காரா, அது எல்லாமே உங்கள் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஒரு கண்டினியூஸாக ஒரு கஸ்டமர் 2-3 வாட்டி வராரு அப்படின்னா அவங்க ஏன் ரெகுலராக ட்ரிப் போகிறாங்க,
ஸோ இது எல்லாமே இவங்க மெயின்டைன் பண்ணியே ஆகணும் ரெக்கார்ட்ஸ். அது வந்து அவங்க ப்ராக்டிக்கலாக கவுண்டரில் இருந்து ஒரு ட்ரைனிங் எடுக்கும்போது தான் எந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும், எந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் இந்த அளவுக்கு வச்சா போதும் அப்படின்றத அவங்க ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும். ஒன்ஸ் ஒரு 1 இயர் அவங்க ட்ரெயின் அப் ஆகுறாங்க அப்படின்னப்போ இதை வந்து ரிசர்வ் பேங்க்கில் அவங்க லைசன்ஸ் வாங்கி தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ரிசர்வ் பேங்க் வந்து நிறைய க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்காங்க, நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நார்ம்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே அவங்க அப்டேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ண முடிஞ்சவங்க தான் இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி அவங்க பண்ணும்போது தே கேன் ஸ்டார்ட் தேர் ஓன் பிஸ்னஸ். ஓகே. ஸோ இப்போது நீங்கள் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒருத்தர் தெரிஞ்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க ஒரு வருஷம் இங்கே இது லேர்னிங்க்கு அப்புறமா சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மேடம். அப்போ அவங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன மாதிரியான ஒரு தேவைகள்லாம் முதல்ல அவங்களுக்கு இருக்கும்? ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ப்ராப்பர் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறவங்களா இருக்கணும். ஸோ ஒரு 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அதில் அவங்களோட நெட் ஓன் ஃபண்டுன்னு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க ரிசர்வ் பேங்க். அந்த லிமிட் வந்து அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான ஆப்ரேஷன்ஸ், ஒரு ஆஃபீஸ் நடக்கிறதுக்கான தேவையான ஆப்ரேஷன் சிஸ்டம், ஸ்டாஃபு, பிளேஸ் இதெல்லாம் அவங்க ப்ராப்பராக பண்ணிவிட்டு, அண்ட் இதில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது, அங்கே நிறைய டூரிஸ்ட் பீப்புள் வராங்க, அங்கே ஆனால் ஃபாரெக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவங்க அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களோட லைசன்ஸ் ஒர்க்குக்கோ இல்லை வந்து அவங்க போய் கவர்மெண்ட் கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணும்போதும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க சர்டன் நார்ம்ஸ் வச்சுருக்காங்க ரிசர்வ் பேங்க்கில், அது எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணலாம். அது வந்து ரிசர்வ் பேங்க் வெப்சைட்லேயே இருக்கும், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போது பிஸ்னஸ் அதையெல்லாம் தாண்டி அடுத்த நிலைமைக்கு போகணும் போது இப்போது டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருக்கு, எல்லா துறையிலையுமே வந்து நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களும் வந்து இந்த மாதிரியான ஃபாரெக்ஸ் விஷயங்கள ஒரு அப்ளிகேஷனாக ஃபோன்லேயே யூஸ் பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க, அது என்ன மேம்? பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன் ஷாப்பிங் ஆயிடுச்சு. ஸோ ஃபாரெக்ஸ்க்கும் வந்து நாங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி மொபைல் அப்ளிகேஷன் சொல்லி ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். நாங்கள் இப்போ சென்னையில் அது ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து கஸ்டமர் அதில் போயிட்டு பையிங் செல்லிங் ரேட் டெய்லி அதிலே பார்த்துக்கலாம், அதில் அவங்க பிளாக் பண்ணலாம், பண்ணிவிட்டு அந்த சேம் டே அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனால் ஒரு 60 இயர்ஸ் இல்லை 55 இயர்ஸ் ஏஜ் பீப்புள் வந்து கஷ்டப்படுவாங்க ரேட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போகிறது. ஸோ அவங்க வீட்டில் இருந்தே இந்த ரேட்டை பார்த்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுலேயே அவங்களோட ஐடியும் அவங்க வந்து அப்லோட் பண்ணிடலாம். இந்த ஐடி நான் கொடுக்க போகிறேன், இது என்னோடய ஐடி நம்பருன்னு சொல்லி அவங்க அதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு பண பரிவர்த்தனை நிபுணராக இந்த துறையே புதுசாக இருக்குது. ஆனாலும் இப்போ இளம் பெண்கள் ஒரு படித்து முடித்தோடனே ஒரு சுயதொழிலாக செய்யறதுக்கான வாய்ப்புகள் இந்த துறையில் எவ்வளோ தூரம் இருக்குது? பொதுவாக ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறது என்ன, பண பரிமாற்றம் அப்படின்னு வரும்போது எங்கெல்லாம் தேவைப்படுது? ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கட்டும், வெளிநாடு சுற்றி பார்க்கணும், சுற்றுலா போகிறவங்களாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம எடுத்துகிட்டு போகிற பைசாவை சரியான ஒரு ஏஜென்ட் கிட்ட வாங்க வேண்டிய அவசியம் என்ன, இதில் என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும் அப்படின்னு நிறைய விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. இன்றைக்கு பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் வணக்கம். பரபரப்பான தேர்தல்கள் முடிந்திருக்கிற சூழலில் சமூகம் பற்றிய நம்முடைய கவனமும் அக்கறையும் தொடர்ந்தாக வேண்டும். ஒரு தேசத்தின் சமூகத்தின் தேவைகள் அனைத்தும் ஒரு தேர்தலோடு முடிந்து போய்விடுவதில்லை. இன்னமும் சொன்னால் தேர்தலிலிருந்து தான் தொடங்குகிறது என்று கூட குறிப்பிடலாம். இன்றைக்கு தமிழ் சமூகத்தை, ஏன் இந்திய சமூகத்தையே பாதிக்கிற சில நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது குறித்த கவலையும் கவனமும் நமக்கு தேவையாக இருக்கிறது. இந்த ஆண்டு மருத்துவ கல்லூரிகளுக்கான அனுமதிக்கு நுழைவுத் தேர்வுகள் நடத்தப்படும் என்பதை உச்சநீதிமன்றம் ஆதரித்து தன் தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பு வெளிவந்து 20 நாட்கள் ஆகியிருக்கலாம். தேர்தல் பரபரப்புகளில் நாம் அதனை கவனிக்காமல் கூட போயிருக்கலாம். உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது, தேர்வுகள் நடத்தி அந்த நுழைவுத் தேர்வுகளின் அடிப்படையில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் போன்ற பல் மருத்துவம், பொது மருத்துவம் போன்ற படிப்புகளுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டு அந்த நடைமுறை அனைத்தும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் முடிவடைய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது.
தமிழ்நாடு மட்டுமில்லை, இந்தியாவிலே பல மாநிலங்களும் கூட இந்த நுழைவுத் தேர்வை எதிர்த்திருக்கின்றன, எதிர்த்து நீதிமன்றத்திலே வழக்கும் தொடுத்திருக்கின்றன. அப்படி தொடுக்கப்பட்ட வழக்கிலே தான் 2013ஆம் ஆண்டு ஜூலை மாதம் உச்சநீதிமன்றம் ஒரு தடை விதித்தது. இந்த வழக்கை விசாரித்து முடிகிற வரையில் அந்த நுழைவுத் தேர்வு, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்று சொல்லுகிற அந்த நுழைவுத் தேர்வு நடத்தக்கூடாது என்று தடை விதித்தது. அந்த தடையை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரி மத்திய அரசும் இந்திய மருத்துவ குழுமம், அந்த இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் என்று சொல்லுகிற அமைப்பும் ஒரு மனுவை மேல்முறையீட்டை தொடுத்தன. அந்த வழக்கிலே தான் இப்போது தீர்ப்பு வந்திருக்கிறது. 2013ஆம் ஆண்டு விதிக்கப்பட்ட தடை விலக்கப்பட்டு நுழைவுத் தேர்வு நடத்தலாம், நுழைவுத் தேர்வு நடத்தித்தான் அந்த மருத்துவக் கல்லூரிக்கான மாணவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. தேர்தல் பரபரப்புக்கு இடையிலும் கூட தலைவர் கலைஞர் அவர்கள் உடனடியாக அன்றைக்கு மாலையே ஒரு அறிக்கையை வெளியிட்டார். இது பிற்படுத்தப்பட்ட அட்டவணை சாதியில் இருக்கிற பழங்குடி மக்களாக இருக்கிற அந்த மக்களினுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் அந்த பிள்ளைகளுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படும். எனவே இது குறித்து நாம் உடனடியாக எல்லோரும் இதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். குறைந்தது தமிழக அரசு தமிழகத்திற்கு மட்டுமாவது விதிவிலக்கு கோர வேண்டும் என்று அன்றைக்கே அறிக்கை வெளிவந்தது. நுழைவுத் தேர்வு நடந்தால் என்ன என்று சிலர் கேட்கிறார்கள். தேர்வில் வெற்றி பெற்று வர வேண்டியது தானே என்கிறார்கள். பிறகு எதற்காக கல்லூரிகளில் பள்ளிகளில் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன? அந்த தேர்வு மதிப்பெண்களுக்கெல்லாம் எந்த மதிப்பும் இல்லை. அந்த மதிப்பெண்கள் எவ்வளவு பெற்றிருந்தாலும் அவற்றையெல்லாம் ஒரு புறத்திலே ஒதுக்கி வைத்துவிட்டு யாரை வேண்டுமானாலும் நுழைவுத் தேர்வில் தேர்ந்தெடுக்கலாம், யாரை வேண்டுமானாலும் நுழைவுத் தேர்வில் மறுத்து விடலாம் என்று சொன்னால் அங்கே வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்கிற பாகுபாடு முற்றும் இருக்காது என்று சொல்லுவதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? தேர்ந்தவர்களை நுழைவுத் தேர்வு என்கிற பெயரில் மீண்டும் விலக்கி வெளியே தள்ளிவிடுவதற்கான வாய்ப்பு உண்டு என்று சொன்னால் அது ஒரு நாளும் ஜனநாயகம் ஆகாது. நீங்கள் எதை செய்தாலும் நேரடியாக அந்த தாள்களில் திருத்தப்பட்டு மதிப்பெண்கள் மூலமாக ஒருவனுக்கு இடம் கொடுப்பதும் மறுப்பதும் தான் சமூக நீதியின் அடையாளமே தவிர, நாங்கள் கேள்வி கேட்டோம் அவன் சரியாக விடை சொல்லவில்லை என்று சொன்னால் என்ன கேள்வி கேட்கப்பட்டது, என்ன விடை அவன் சொன்னால், எது சரியில்லை என்பதையெல்லாம் எப்படி வெளிப்படையாக நாம் அறிந்து கொள்வது? எந்த ஒன்றும் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்கிற நிலையை இன்றைக்கு நாம் எட்டி கொண்டிருக்கிறோம். ஆங்கிலத்திலே டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லுவார்கள். எதுவும் வெளிப்படையாக தெரிய வேண்டும். தாள் அவன் எழுதியிருக்கிற அந்த விடை தாள் வெளிப்படையாக இருக்கிறது. அதை திருத்துவதற்கும் மறு மதிப்பீடு மறு கூட்டல் செய்வதற்கும் கோருவதற்கு உரிமை இருக்கிறது. மதிப்பெண்களினுடைய பட்டியல் இருக்கிறது. இவர் வாங்கியிருக்கிற மதிப்பெண் இவ்வளவு, அந்த தம்பி வாங்கியிருக்கிற மதிப்பெண் இவ்வளவு என்று பிரித்து பார்க்க முடியும். ஆனால் நுழைவுத் தேர்விலே அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. 10 ஆண்டுகளுக்கு முன்பே கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே இருந்தபோது நுழைவுத் தேர்வு என்பதே கூடாது என்று தமிழ்நாட்டை விட்டே விரட்டப்பட்ட முறை அது. மறுபடியும் இன்றைக்கு நுழைவுத் தேர்வு மூலம்தான் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று சொன்னால் அது குறிப்பாக யாருடைய வாய்ப்பை மறுக்கிறது? கிராமப்புறங்களிலே இருந்து வருகிற பிள்ளைகளின் அந்த வாய்ப்பை மறுக்கிறது. ஏனெனில் அந்த நுழைவுத் தேர்வை வெளிப்படையாக தொலைக்காட்சிகளை வைத்து அந்த கண்காணிக்கிற புகைப்பட கருவிகளை வைத்து காட்டினால் கூட நுழைவுத் தேர்வுகளில் கேட்கப்படுகிற கேள்விகள் பெரும்பாலும் பொது அறிவு சார்ந்த கேள்விகள் என்கிற பெயரில் எது வேண்டுமானாலும் கேட்கப்படலாம். அந்த துறை சார்ந்த அறிவு அல்ல, மருத்துவத்துறை சார்ந்த கேள்விகள் மட்டும்தான் என்று சொல்ல முடியாது. எந்த ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டு அதிலும் கேட்கப்படுகிற எல்லா கேள்விகளும் எல்லோருக்கும் ஒரே கேள்வி இல்லை. ஒருவருக்கு கேட்கப்படுகிற வினா எளிமையானதாக இருக்கலாம், இன்னொருவரிடம் கேட்கப்படுகிற வினா கடுமையாக இருக்கலாம். எனவே இந்த முறையில் மாணவர்களை தேர்ந்தெடுப்பதும் மாணவர்களுக்கான தேர்வு முறையை மறுப்பதும் நியாயமில்லை என்று தமிழகம் சமூக நீதிக்கான குரலை பல ஆண்டுகளாக கொடுத்து வருகிறது. இப்போதும் அந்த சமூக நீதி குரல் எழுந்து இந்த நுழைவுத் தேர்வு தடை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் சரி. கொஞ்சம் பின்னோக்கி போனால் மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கு என்னென்ன விதமான தகுதிகளெல்லாம் தமிழ்நாட்டிலேயே இருந்தன, எப்படி அந்த தகுதியற்ற தகுதிகள் தகர்க்கப்பட்டன என்கிற வரலாற்றை நாம் எண்ணி பார்க்கலாம். ஒரு கட்டத்தில் நான் சொல்லுவது
1920களில் 90 ஆண்டுகள் 95 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஒரு நிலையை விளக்க வேண்டும் என்று கருதுகிறேன். அப்போது நீதி கட்சியினுடைய ஆட்சி நடைபெற்றது. பனகல் அரசர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அப்போது பல மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியிலே இடம்பெற முடியவில்லை. நிறைய மதிப்பெண் பெற்றிருக்கிறார்களே, ஏன் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை என்று ஆராய்ந்த போதுதான் ஒரு உண்மை வெளிவந்தது. இதனை முத்தமிழ் காவலர் மறைந்த கியாபே அவர்களும் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார். ஏன் இடம் கிடைக்கவில்லை என்றால், அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த மாணவர்களுக்கெல்லாம் அடிப்படை தகுதி இல்லை. என்ன அடிப்படை தகுதி? சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாததால் இடம் கிடைக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். பனகல் அரசர் தான் 1923 மருத்துவம் படிப்பதற்கு ஏன் சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும், அது எப்படி இதற்கு அடிப்படை தகுதியாகும் என்று சொல்லி சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள்தான் மருத்துவம் படிக்கலாம் என்கிற நிலையை மாற்றி யார் வேண்டுமானாலும் நல்ல மதிப்பெண் பெற்றவர்கள் மருத்துவம் படிக்கலாம் என்கிற சட்டம் திருத்தப்பட்டதே. அது நீதி கட்சி முதலாக எல்லோரையும் மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்து செல்வதற்கு செய்த ஏற்பாடு. பிறகு அது இந்த நுழைவுத் தேர்வு என்கிற முறையின் மூலமாக தடுக்கப்பட்டது. இன்றைக்கு மீண்டும் அந்த நுழைவுத் தேர்வு வந்திருக்கிறது. இது சமூக நீதிக்கு எதிரானது என்பதை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் எதிர்த்து போராட வேண்டிய ஒன்று என்பதை நினைவுபடுத்திக் கொள்வதற்கு இதுவே சரியான தருணம். நாம் செய்யும் சிறு சிறு தவறுகளால் நம்முடைய சுற்றுச்சூழல் மாசடைகிறது. சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பல நிறுவனங்கள் நம்முடைய நாட்டில் பெரிய சேவை செய்து கொண்டிருக்கிறது. பொதுவாக சுற்றுச்சூழலின் அங்கமாக விளங்குகிற ஒவ்வொரு உயிர்களையும் பாதுகாக்கிற உத்தி, பாதுகாக்கிற முறை ஒவ்வொரு நாட்டிலுமே இருக்கிறது. அதுபோன்று தான் நம்முடைய நாட்டிலுமே சிறப்பாக, அதிலும் மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று கேட்டால், வனவிலங்குகளை பாதுகாக்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. அது கிட்டத்தட்ட 1916 ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம்தான் சுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படுகிற அந்த மத்திய அரசினுடைய நிறுவனம். ஆனால் இந்த நிறுவனம் உருவாகின அந்த விஷயத்தை சற்று நம்ம ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நமக்கே அது ஒரு மெய்சிலிருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி இப்பொழுது அது 100வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதனுடைய தலைமை இருப்பிடம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால், கல்கத்தா என்று சொல்லப்படுகிற, இப்பொழுது அழைக்கப்படுகிற கொல்கத்தாவில் 1916வது ஆண்டு அது உருவானது. ஆனால் அந்த உருவான விதம், அது பிரிட்டிஷ் காலத்தில் சர் வில்லியம் என்று சொல்லப்படுகிற ஒரு வனவிலங்கு மேல் ஆர்வமுள்ள ஒரு விஞ்ஞானி சிறிது அளவில் இந்தியன் மியூசியம் என்று சொல்லப்படுகிற, சுவாலஜிக்கல் மியூசியம் என்று சொல்லப்படுகிற ஒரு சிறு நிறுவனத்தை உருவாக்கினார். ஆனால் அந்த சிறு நிறுவனமாக உருவானது தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கழித்து அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய செயல்முறை, செயல்பாடுகள் இதெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த சுற்றுச்சூழலுக்கு அது ஒரு பெரிய சேவை செய்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இதை பற்றி நான் உங்களிடம் குறிப்பிட விரும்புகிறேன். அவர் நம்முடைய நாட்டில் இருக்கிற, ஏற்கனவே நம்முடைய நாடு மெகா பயோடைவர்சிட்டி என்று சொல்லப்படுகிற பல்லுயிர்கள் அதிகமாக உள்ள நாடு. இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு விலங்குகளும் தனித்தன்மை வாய்ந்தது. அதனால்தான் அதன் மேல் ஆர்வம் கொண்ட அவர் இந்த விலங்கினங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அன் இந்தியன் மியூசியம் என்று சொல்லப்படுகிற ஒரு சிறு அறையில் அந்த நிறுவனத்தை ஆரம்பித்தார். நாளடைவில் அதனுடைய பயன்பாடை புரிந்து கொண்டதனுடைய விளைவாக பல வளர்ச்சி அது பெற்றிருந்தது.
ஏனென்றால் அது சிறு நிறுவனமாக இருந்தது. இன்றைக்கு சுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படுகிற அந்த நிறுவனமாக உருவான அந்த காலகட்டத்தில் அதனுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், நம் நாட்டினுடைய பல்லுயிர்கள் அதனுடைய தன்மைகள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதோடு இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு தனித்தன்மை உள்ள விலங்கினங்கள் அங்கு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிற வகையில் அதை பற்றி பல ஆராய்ச்சிகள் உருவாக்கினார். அந்த உருவாக்குவதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு இந்த நிறுவனம் ஒரு பெரிய நிறுவனமாக உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 16 ரீஜனல் சென்டர் என்று சொல்லப்படுகிற, நம்முடைய தமிழகத்தில் கூட 2 சென்டர் இருக்கிறது. அந்த மையங்கள் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களோடு இணைந்து, அதோடு இல்லாமல் நம் தமிழகத்தில் உள்ள வன ஆராய்ச்சியை செய்து அங்கு இருக்கிற விலங்கு தன்மைகளை பற்றி, அதனுடைய எண்ணிக்கையை பற்றி ஒவ்வொரு வருடமும் அதை பற்றிய விளக்கங்களை இந்த சுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படுகிற அந்த தன்னுடைய தலைமை நிலையத்திற்கு அவர்கள் அனுப்ப வேண்டும். அது மாதிரி கிட்டத்தட்ட 16 ரீஜனல் சென்டர் இந்த அமைப்பின் கீழ் இருக்கிறது. இது பல மாநிலத்தில் இருக்கிறது. சில இடங்களில் நன்னீரை பற்றி உள்ள ஆராய்ச்சிகளை, அந்த விலங்குகளுடைய தன்மையை பற்றி புரிந்து கொள்கிற வகையில் அங்கே சில இடங்களில் அந்த நிறுவனம் அமைந்திருக்கிறது. இன்னும் சில இடத்தில் பார்க்கிறோம் என்றால் இந்த கடல் சார்ந்த விலங்குகளை பற்றி ஆராய்ச்சி செய்கிற நிறுவனங்கள் இருக்கிறது. இன்னும் வெஸ்டர்ன் காட், ஈஸ்டர்ன் காட் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில் உள்ள விலங்குகளை பற்றி உள்ள ஆராய்கிற அந்த தன்மை அதை போன்றிருக்கிறது. இன்னும் அந்தமான் நிக்கோபார் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில் இந்த கோரல் ரீஃப் என்றெல்லாம் சொல்கிறோமே, அது போன்ற அங்குள்ள கடல் வாழ் உயிர்களை பற்றி ஆராய்ந்து அந்த மத்திய நிறுவனத்துக்கு அனுப்பக்கூடிய வகையில் கிட்டத்தட்ட 14 ரீஜனல் சென்டர் இருக்கிறது. அதுவும் சிறப்பாக நம்முடைய தமிழகத்தில் 2 ரீஜனல் சென்டர் இருக்கிறது. அதோடு இந்த நிறுவனத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னவென்று கேட்டால், இந்தியாவில் இருக்கிற விலங்குகளுடைய எண்ணிக்கை மட்டுமல்ல, அது எந்த அளவிற்கு இருக்கிறது, அதில் எத்தகைய விலங்குகள் பெரிய சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறது, இது போன்ற தகவல்களை எல்லாம் சேகரித்து அது அரசனுடைய திட்டமாக, வரைவு திட்டமாக உருவாக்கி அதை பாதுகாக்கிற முறையில் ஒரு பெரிய பங்கை இது ஆற்றிக் கொண்டிருக்கிறது. அதிலும் எனக்கு இதில் மகிழ்ச்சி என்னவென்று கேட்டால், புதிதாக கண்டுபிடிக்கிற, அதாவது நாம் பார்த்த அந்த விலங்கை பற்றி புரிந்து கொள்வதற்கு அந்தந்த மண்டலத்தில் இருக்கிற மையங்களுக்கு அந்த விலங்கை எடுத்துக்கொண்டு அங்கே சென்று இதை பற்றி உள்ள விவரங்களை கேட்கிற பொழுது அவர்கள் இதனுடைய தன்மை, இது எப்படி இடத்தில் இருக்கும், இதனுடைய பெயர் என்ன என்பதை துல்லியமாக கணக்கிட்டு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவர்கள் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறார்கள். அதற்குரிய தொழில்நுட்பம் இருக்கிறது, அதற்குரிய பயிற்சி அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் தான் இன்றைக்கு விலங்கை பற்றி ஆராய்ச்சி செய்கிற பேராசிரியர்களும் விஞ்ஞானிகளும் அவர்களை அணுகி அங்கே தங்களுடைய அந்த ஆராய்ச்சியினுடைய அந்த வெளிப்பாடை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதோடு இல்லாமல் சில அரிய வகை விலங்குகளை பற்றி புரிந்து கொள்வதற்கு, அதோடு அந்த விலங்குகளுடைய தன்மை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த மையம் மிகவும் சிறப்பான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் இந்த விலங்குகளுடைய எண்ணிக்கை எந்த அளவிற்கு இருக்கிறது ஏனென்றால் புரோட்டோசோவா 2 மேமல்ஸ் என்று சொல்வார்கள். சிறு உயிரிலிருந்து பெரு உயிர் பாலூட்டிகள் வரை எத்தனை வகையான விலங்குகள் இங்கே இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி கிட்டத்தட்ட இதுவரை 2 லட்சம் வகையான விலங்கு இனங்கள் நம்முடைய இந்தியாவில் கண்டறியப்பட்டிருக்கிறது இவர்களால். ஆனால் அதையும் தாண்டி 90,000 வகையான த ஸ்பீசஸ் என்று சொல்வார்கள், அந்த பல வகையான விலங்கு இனங்கள் பற்றி, அதனுடைய ஆராய்ச்சியை பற்றி, அதனுடைய தன்மை பற்றி சிறந்த அளவு
டேட்டா பேஸ் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு அவர்களுடைய அந்த எண்ணிக்கையை அருமையாக அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். அதோடு இல்லாமல் ஒவ்வொரு விலங்கினங்களை பற்றியும் உள்ள ஒரு கையேடையும் அவர் போட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் செய்ததனுடைய விளைவாகத்தான் நம் நாட்டினுடைய இந்த மெகா பயோடைவர்சிட்டி என்று சொல்லுகிற அளவிற்கு எத்தகைய விலங்குகள் நம்மிடம் இருக்கிறது என்பதை, ஆனால் அதையும் தாண்டி இதன் மூலம் வருகிற அந்த செய்திகளை அடிப்படையில் எந்தெந்த விலங்குகள் ஆபத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது, எந்தெந்த விலங்குகள் அழியும் தருவாயில் இருக்கிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டுகிற வகையில் இந்த நிறுவனம் பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஒவ்வொரு மாநிலங்களில் உள்ள அதனுடைய துணை நிறுவனங்களை விலங்கை பற்றி ஆராய்ச்சி செய்கிற பேராசிரியர்கள் அணுகாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய அந்த செயல்பாடு, அவர்களுடைய சேவை இந்த மாதிரி ஆராய்ச்சியாளருக்கும் மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. இன்னொரு அருமையான திட்டம் இவர்கள்ட்ட என்ன இருக்கிறது என்று கேட்டால், மாணவர்கள் இந்த விலங்கினை பற்றி அதிகமாக புரிந்து கொள்வதற்கு, ஏன்னா சில விலங்குகளை பார்த்திருக்க முடியாது, ஆனால் அவர்களிடம் செல்கிற போது அந்த விலங்கினத்தை பற்றியோ அது மாதிரி இந்த வகையின் இந்த விலங்கினங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது என்பதையும் அதை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை, ஒரு விழிப்புணர்வை இவர்கள் மாணவ சமுதாயத்திற்கு அதிகமாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அந்த 100 ஆண்டு கொண்டாடுகிற இந்த தருணத்தில் அந்த நிறுவனத்தை பற்றி நினைப்பதோடு இல்லாமல், அவர்களுக்கு நன்றி சொல்வதோடு இல்லாமல், இந்த மாதிரி ஆராய்ச்சிகள், விலங்கை பற்றி உள்ள விழிப்புணர்கள், அதை பாதுகாக்கிறதை பற்றினுடைய பொறுப்பை இந்த நிறுவனத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நினைக்கிற பொழுது அவர்களை பாராட்டத்தான் தோணுகிறது. இந்த 100வது ஆண்டில் அவர்களுடைய பயணம் மீண்டும் தொடர்வதோடு இல்லாமல் உலக தரம் வாய்ந்த அளவிற்கு அவர்கள் உயர வேண்டும் என்று வாழ்த்துவதோடு இல்லாமல், இந்த பயோடைவர்சிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த பல்லுயிர்களை பாதுகாக்கிற, அதன் மூலம் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற முயற்சியில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது நம்முடைய வாழ்த்து.